வணக்கம் பேர்னிங் சிஸ்டர். உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல, மறந்துட்டீங்களான்னு தெரியாது. உங்களுக்கு முதல்ல என்னோட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கடவுளை இன்னைக்கும் உங்களை வந்துட்டு உங்களையும் உங்கள் கணவரையும் வந்துட்டு 100 ஆண்டு தாண்டி நீங்கள் வாழணும். ஓகேயா? இது இது வந்துட்டு எங்களோட வாழ்த்து. நீங்கள் நல்லா இருக்கணும். ஓகே. அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னன்னா, உங்களுக்கான பணிவான ஒரு விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, நான் வந்து எட்டி நின்று இந்த சேனலை வந்து இத்தனை வருஷமாக பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். எவ்வளோ விஷயம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானுங்க பணம், இந்த மாதிரி. அப்போ யாருக்கு போகுது, எதுக்கு போகுது, இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயத்துக்காக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்கள பற்றிலாம் நம்ம சர்ச் பண்ணும்போது அவங்க பேசுகிற பேச்சு, நடிக்கிற நடிப்பு, துடிக்கிற துடிப்பு எல்லாமே பொய்யா இருந்துச்சு. சரி, நம்ம பேசி நம்மளால இவங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிலாம் நினைக்கும்போது நமக்கு வந்துட்டு நான் சாதாரண ஆளு. ஓகேங்களா? ஆனா எனக்கு பெரிய பெரிய ஜாம்பவானுங்கலாம் இருக்கு. நான் பார்த்தேன் இந்த இந்த துறையில. எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டாங்க அந்த பார்வை. எல்லாத்தையும் அடிச்சு, ஏன்னா யார் எது சொன்னாலும் ஒரு பயங்கரமான கெட்ட வார்த்தையை பாய்க்கிறது, அவங்க குடும்பத்தை இழுக்கிறது. சரி, இவங்க இதோட டெக்னிக் இவங்க. இவங்கள எதிர்க்க யாருமே இல்ல. நீங்க சொன்ன மாரி 5 வருஷமா ஒருத்தங்க எதிர்த்துட்டு வந்தாங்க. 3 வருஷமா ஒருத்தர் எதிர்த்துட்டு வந்தாங்க. அ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து தான் வந்துட்டு சில பேர இது பண்ணாங்க. அவங்களோட எந்த ஒரு தியாகத்தையும் யாருமே மறுக்கல. அவங்கவங்க பாட்டுல செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா? அ அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னீங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. இப்படி போயிட்டு இருக்கா. நான் வந்துட்டு அ எப்படிடா பொம்பளைங்களே இவ்வளோ இதா இறங்கி செய்யும்போது, நம்ம ஒரு ஆம்பள ஆளு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோமேன்னு சொன்னா, எனக்கு அந்த துணிவு வரல. சரி, நம்ம எட்டி இருப்போம். இது நமக்கு வேணாம். நம்ம சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ப மண்டை வந்து வேற மாரி. ஒரு கோவம்னா அடிதடியில இறங்குற கேஸ் நானு. அதனால நமக்கு இது சரிப்பட்டு வராது. அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன். அந்த நேரத்துல நமக்கு வந்துட்டு ஒரு விடிவெள்ளியா வந்தவங்க தான் மக்கள் குரல். ஓகேங்களா? அது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம்னா, அ நம்ம காலங்காலமா வந்து இது பண்ணலாம். ஆனா வந்துட்டு, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு இத எடுத்து செய்யும்போது, அது வந்துட்டு பார்க்கும்போது நமக்கும் அந்த ஒரு இது வந்துருச்சு. வந்த பிறகு தான் நானே வந்து குரல் கொடுத்தேன். மக்கள் குரல் வந்த பிறகு தான், நான் உங்களுக்காகவும் குரல் கொடுத்தேன். நீங்க வந்து ஒரு பர்னிங் உங்கள வந்து ரொம்ப மட்டமா பேசியிருந்தாங்க. அப்ப நான் வந்துட்டு உங்களுக்காக குரல் கொடுத்தேன். என்ன குரல் கொடுத்தேன்? ஆ பர்னிங் சிஸ்டர் வந்து நீ அழியிறவங்கல்ல, மத்தவங்கள எரிக்க பொறந்தவங்கன்னு சொன்னேன். அதாவது கெட்டது செய்றவங்க எரிக்க பொறந்தவங்கன்னு நான் சொன்னேன். அத வந்துட்டு நான் இவங்ககிட்ட கேட்டேன். எனக்கு எந்த சேனலும் இல்ல. நீங்க நான் கொடுக்கிறத போட முடியுமான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, மக்கள் குரல். நீங்க பேச்சிலயும், செய்கையிலயும் சுத்தம் இருந்தா, நேர்மை இருந்தா நீங்க போடுங்க, நான் செய்றேன்னு. அப்பவே எனக்கு அவங்க சேனல நான் ரொம்ப காலம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா போய்க்கிட்டு இருக்கும். அவங்க கூட சேர்ந்தவங்கலாம் வந்துட்டு ஒரு தேன் தேன் கூடு, குருவி கூடு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒற்றுமையா இருக்கும்போது, அத பார்க்கும்போதே நம்ம தமிழ் பெண்கள் இவ்ளோ நல்லா இருக்காங்களே! இப்படி ஒற்றுமையா இருக்காங்களே! இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே! மத்த சேனல்ல போம்போது பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசுறாங்க. இந்த திருச்சியில அவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்களா, அவங்கள என்னென்ன பேசுனானுங்க, ரோட்ல இழுத்து. அப்போ உங்கனாலலாம் குரல் கொடுக்க முடிஞ்சுச்சா? எதிர்த்து பேச முடிஞ்சுச்சா இவங்கள? அத சொன்னவங்கள அடிச்சு கிழிப்பேன், அங்க கிழிப்பேன், இங்க கிழிப்பேன்னு நீங்கலாம் ஏதாவது சொன்னீங்களா? அ நான் அவங்களுக்காக நின்னேன். அதுக்காக எனக்கு என்னென்ன பேரு குடுத்தாங்க தெரியுமா? திருச்சியில அவங்களுக்கு ஒரு இது நடந்துச்சுன்னா, கண்டிப்பா திருச்சியில நான் நிப்பேன். நான் சொன்னேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களோட இது எனக்கு பிடிச்சிருந்தது. அது மக்கள் குரல் வந்து சொல்லி தான் நான் ஓ! இவங்க இப்படி இப்படின்னு. இவங்க நல்லவங்கன்னு. உங்கள பத்தி எனக்கு முன்னல இருந்தே ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருந்துச்சு. ஏன்னா, கெட்டவங்களுக்கு தான் கெட்டவங்க துணை போவாங்க. ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல நிம்மின்னு, அந்த நிம்மின்ற பொம்பள வந்துட்டு சாதாரண ஆள் இல்ல. ஓகேயா? அதுங்கலாம் வந்து கலாச்சார சீர்கேடுங்க. ஓகேயா? அவளுக்கு நீங்க வந்துட்டு ஒரு மனோ தத்துவம்லாம் குடுத்து, மன ஆலோசனைலாம் குடுத்து வைக்கிறீங்க. நீங்களும் நல்லவங்களா இல்ல. நல்லவங்களா இருக்க முடியாது. சரியா? அப்படி இருக்கும்போது, நான் அவங்ககிட்ட சொன்னேன். மக்கள் குரல்ட்ட சொன்னது என்னன்னா,
மேடம் யார் நம்பினாலும் இவங்கள நம்பாதீங்க. இவங்க என்னைக்கு இருந்தாலும் கழுத்து இருப்பாங்க. இவங்க அங்க அந்த பாசறையில உள்ளவங்க. வேண்டாம் மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னது ஒரே இதுதான். தப்பு யார் வேணாலும் செய்யலாம். ஆனா திருந்தி வந்துட்டாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம ஏத்துக்கிறது தான் நல்லதுன்னு. அப்ப கூட நான் சொன்னேன், இவங்கனால உங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுவும். அது அப்புறமேல உங்க இஷ்டம் மேடம். நான் சொன்னது அதான். ச்சே! அப்படி சொல்லாதீங்க. அவங்க அவங்க வந்துட்டு ஒரு தாய் அன்பானவங்க. அவங்க அப்படி அப்படி சொல்லாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. சரிங்களா மேம்? இது வந்துட்டு என்னன்னா, அவங்க அப்படி சொன்னாங்க உங்கள. அப்பதான் அதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கான ஒரு குரலே கொடுக்க ஆரம்பிச்சேன். உங்கள மதிக்க ஆரம்பிச்சேன் மேடம். ஏன்னா, ஓகே இவங்க நல்லவங்க. நம்ம தப்பா இது பண்ணிட்டோமேன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா அப்பயும் எனக்கு 50, 50 தான். உங்க மேல முழு நம்பிக்கை வரல. சரியா? அதே மாரி அந்த கேரளால இருக்காங்கல்ல, நீங்க சொன்னீங்க 5 வருஷம் குரல் கொடுத்தாங்கன்னு. ஸோ இருக்கட்டும் மேம். அவங்க நல்லது தான். நல்லதுக்காக அவங்க குரல் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க மகள பத்தி இவங்க கண்ட மாரி பேசி, இவங்க இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் வரேன். ஏதோ ஒண்ணு ஒண்ணா நான் பார்த்துட்டு தான் வரேன். சரிங்களா மேம்? அப்புறம் எல்லாம் நீங்க சொன்னீங்க என்ன. ஆனா வந்துட்டு, உங்கனால வந்துட்டு உங்களோட கயமைய மாத்திக்க முடியல. நீங்க ஒண்ணா நம்பர் சைக்கோ மேம் நீங்க. நீங்க வந்துட்டு உங்கள பத்தி இன்னைக்கு, நேத்து, முந்தா நேத்து இதெல்லாம் உங்கள பத்தி எவ்வளோ விஷயங்கள் யார் யார் பேசுறா உங்களுக்கு தெரியுமா? அ இந்த குரல் நீங்க போட்றீங்க ஒரு பதிவு. இந்த இந்த பதிவு வந்துட்டு மக்கள் குரலுக்காக நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா உங்கள பத்தி என்னென்ன கழுவி ஊத்துறாங்க தெரியுமா? ஏன்னா, உங்களோட தப்பான இது வந்துட்டு அப்படியே வெளிப்படுது மேம். உங்களோட வன்மம் வெளிப்படுது. உங்களோட குரோதம் வெளிப்படுது. விளங்குதா மேம்? நீங்க ஒண்ணா நம்பரு வீணா போன ஒரு ஜென்மம் மேம் நீங்க. உங்கள அப்படி பேசுறது ஏன்னா இது மரியாதையான பதிவுல நான் இப்படி பேசுறேன். அடுத்த பதிவு வந்து நீங்க திருந்தலன்னா வேற மாரி வரும் மேம். வேற மாரி வரும். ஓகேயா? பார்த்துக்கலாம் மேம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பார்த்துக்கலாம். பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்க வந்துட்டு எப்படி வந்தீங்க? சொல்லுங்க. ஆஸ்திரேலியால லாயர் இருக்கானுங்க. உங்க உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்தீங்க. ஆஸ்திரேலியால லாயர் இருக்காங்க. நான் வந்து கேஸ் போட போறேன். அது பண்ண போறேன். நீங்க ஒண்ணுமே மேம் பேசுறது 1000 பேசலாம் மேம். விளங்குதா? ஓகேயா? நீங்க வந்துட்டு என்ன செஞ்சீங்க? நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க வந்துட்டு ஒருத்தவங்க அந்த 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 சேனல் வந்து நம்ம கலந்துக்கிட்டு நம்ம கேட்போம். அவங்க எப்படி பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? அ முறையா நீங்க ஒருத்தங்க அழுவ வச்சீங்க. அது வந்து பொய்யான அழுவாச்சு இல்ல. அத பார்த்தவங்க, கேட்டவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது வந்து பொய்யான அழுவாச்சு இல்ல. விளங்குதானே? ஒரு பொம்பளைக்கு ஆம்பள சப்போர்ட் பண்ணா, உடனே வந்துட்டு நீங்க வேற மாரியான கருத்துக்கு போயிருவீங்க. எப்படி நீங்க அம்மா, மகன் நெனச்சீங்களோ, அண்ணன், தங்கச்சின்னு நெனச்சுக்கோங்க. அதுதான் உண்ம. சரியா? இந்த வலைதளத்துல உள்ள எல்லா சகோதரி ஏன்னா, ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த அந்த மொறையில தான் ஒரு தமிழ் பண்பாடுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? அதனால மத்த பெண்கள்ட்ட சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால, அவங்கள வந்துட்டு ஜோடிச்சு வச்சு பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு நல்ல தாய் தகப்பனுங்க பொறந்தவங்க யாருக்குமே அழகில்ல. இது வந்து நீங்க செய்யல. நான் சொல்றேன். ஓகேயா? அப்படிப்பட்ட ஜென்மத்துக்கு தான் நீங்க வந்துட்டு ஆலோசகரா இருந்திருக்கீங்க. அந்த நிம்மி குரூப்புக்கு. சரிங்களா? அதுங்க என்ன பண்ணுதுங்க? அ நீங்க சொல்லுங்க. நீங்களே நெனச்சு பாருங்க. நீங்க சொல்றீங்க, அந்த திவ்யா வந்துட்டு இவங்க சேனலுக்கு வந்தாங்க. அப்படின்னு நீங்க அது ஒரு கதை கட்டுறீங்க. ஏன் உங்க சேனலுக்கு அந்த நிம்மி வந்துட்டு பேசுறால, அது 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 என்ன கணக்கு? நான் கேட்கிறேன். ஏன் மேம், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். ம். நீங்க ஒருத்தங்க சேனல் நல்லா போயிட்டு இருந்த சேனல்ல வந்து கடைசில வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க சொன்னத நீங்க அதே சேனல்ல சொல்லணும். என்ன விஷயம்னு அவங்க கேட்கிறப்ப சொல்லணும். ஓகே. இல்ல, நீங்க நான் தனியா தான் பேசணும்னு சொல்லி எதுக்கு உங்க இதுல போடுறீங்க? மேம், ஒரு தப்பு நீங்க உணரணும் மேம். ஒரு தப்பு நடந்துருச்சு. அந்த தப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க மேம். நீங்க செஞ்சிருக்கீங்க. அத நீங்க உணரணும். அத விட்டுப்புட்டு, நீங்க வந்து எழுதி, 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 எழுதி ஒண்ணொண்ணும் எழுதி, எழுதி, எழுதி படிச்சு, படிச்சு ஒருத்தவங்க ஒவ்வொரு வரியும் விளாசுறீங்க. ஏன் மேம், உங்கள விளாச எத்தன பேர் தெரியுமா மேம் உங்கள விளாசுறாங்க? மேம், நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன் மேம். பாரு வந்து காசுக்காக மக்கள் அவங்க எப்படியோ செய்றாங்க. ஏதேதோ செய்றாங்க. நீங்க சொல்றீங்க, உங்களோட வன்மம், உங்க சைக்கோத்தனம் எப்படி வெளியாகுது பார்த்தீங்களா? ஒருத்தங்க மேல ஒரு கோவம் வந்தோனே, நீங்க அவங்கள சொல்றீங்க சைக்கோன்னு. நீங்க மக்கள் குரல் சொல்றீங்க. உங்கள எதால அடிக்கலாம் மேம்? நீங்க சொல்லுங்க மேம். மரியாதையான பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே மேம். அதிலேயே வந்துட்டு இத வந்துட்டு உங்க புருஷன்ட்ட நீங்க போட்டு காட்டுங்க. உங்க பிள்ளைங்ககிட்ட நீங்க போட்டு காட்டுங்க.
உங்களோட தப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும் மேம். நீங்க செஞ்ச தப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு யோசிக்க அந்த திராணி இல்ல, யோசிக்கிற அந்த அந்த அறிவு இல்ல மேம் உங்ககிட்ட. நீங்க பெருசா பேசுறீங்க. நீ உண்மையிலேயே சொல்லப்போனா, நீங்க வியூஸ்க்காக தான் நீங்க இந்த இந்த இதுல இறங்கியிருக்கீங்க. ஏன்னா உங்க உங்க இதுக்கு ஆள் வரமாட்டுது. இதுதான் காரணம் மேம். நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு இத்தாலியன் சாப்பாடு தெரியும். ஏன் மேம் எனக்கு தெரியாதா? அ இல்ல இந்த இந்த வலைத்தளம்ல மத்தவங்களுக்கு தெரியாதா? இல்ல கன்னடியா லாங் ஜர்னி போறீங்க. அ போடுங்க மேம். உங்களுக்கு தான் இந்த பிச்சுக்கிட்டு போகும்ல, அத போடுங்க மேம். எதுக்கு மேம் ஒருத்தங்கள வன்மத்த இது பண்றீங்க? ஒருத்தங்க இது எதுக்கு வந்திருக்காங்க? உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? எதையும் வந்து மக்கள் குரல் காட்டிக்கல மேம். விளங்குதா மேம்? நான் எந்த போஸ்ல இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? அ நானும் காட்டிக்க விரும்பல மேம். சீக்கிரம் இவங்களோட கொட்டத்த அடுக்குறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு மேம். சரியா? அதனால நீங்க சொல்லாதீங்க. அடுத்த மக்களுக்கு பிறகு அடுத்த இடம், அடுத்த சீட் வந்து இவங்களுக்கு. இந்த தொடப்பக்கட்டும் அவங்க சொல்றதுதான் இவங்க சொல்றாங்க. அதையே எடுத்து பேசுறீங்க. நீங்க என்ன சைக்கோவா மேம்? நான் கேட்கிறேன் சைக்கோவா நீங்க? யோசிச்சு ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க? அ எங்க மேம் உங்க அறிவு? மூளையில இருக்கா? முட்டியில இருக்கா உங்களுக்கு? அ நீங்க வந்துட்டு இதுக்கு மேல நீங்க வந்துட்டு உங்க தப்ப உணர்ந்து நீங்க பேசலன்னா, நீங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க மேம். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க அடுத்தவங்கள சாபம் விடுறீங்க. அ ஆனா வந்துட்டு உங்களோட அந்த இது வந்துட்டு பொல்லாப்பு வந்துட்டு நல்லா தெரியுது மேம். நீங்க பொல்லாங்கு ரொம்ப உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட வந்துட்டு நல்ல நெறைய கெட்ட குணங்கள் இருக்கு. பா வேஷம் நீங்க போடுறது. நீங்க வந்து பாசத்த காட்டல. வன்மத்த கக்கி இருக்கீங்க இப்ப. உண்மையிலேயே நீங்க உங்க மகன் நெனச்சிருந்தீங்கன்னா, சரி ஒரு கால் அவங்க தப்பு பண்ணியிருந்தா, உங்க மக தானே, மகளா தானே எடுத்தீங்க. ஒரு தாய்க்கு அந்த எண்ணம் வருமா? ஒரு மகள இப்படி பேசுறதுக்கு? யாரு எதிர்க்க வந்தாங்களோ, அவங்களுக்கு அடுத்த இடத்த நீங்க குடுக்குறீங்க. அது அது உங்களுக்கு கேவலமா இல்ல? இது வந்துட்டு எப்படின்னா, சூரியன பார்த்து நாய் எச்சு துப்புற மாரி மேம். அந்த அந்த நாய்க்குள்ள தகுதி கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது மேம். அந்த அளவுக்கு நீங்க கேவலமா பேசியிருக்கீங்க. உங்க இந்த பதிவுல. நீங்க என்ன இதுல வந்து பேசுனீங்க? ஏதுல வந்து பேசுனீங்கன்னு தெரியல. ஆனா உங்க மேல வச்ச மரியாத ஒரே ஒரே கணத்துல நீங்க இழந்துட்டீங்க மேம். ஒரே கணத்துல இழந்துட்டீங்க. ஏன்னா வந்துட்டு, என்ன மாரி ஆளையும் நீங்க உருவாக்குறீங்க, கெட்டவனா. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா வந்து நீங்க வந்துட்டு ரொம்ப பேசுறீங்க மேம். ரொம்ப பேசிட்டீங்க. இது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, அ நீங்க சொல்றீங்க அவங்க கேம் விளையாடுறாங்கன்னு. இல்ல மேம். நீங்க தான் அந்த கேம விளையாடுறீங்க இப்ப. உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். இப்ப உங்களோட வருத்தம் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். நான் உங்கள்ட்ட சொல்றேனே. உங்களோட வருத்தம் என்னன்னா, இவங்க இவங்களுக்கு அந்த பேர் போயிருச்சுன்னு. பிரச்சனை இல்ல மேம். நாளைக்கு நான் பொதுவாவே வந்து அவங்ககிட்ட இன்னும் நம்ம நண்பர்கள்லாம், நம்ம தோழிகள், மரியாதைக்குரிய தோழிகள்ட்டலாம் பேசி, அந்த இத வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். பேர் வந்து என்ன மேம்? நம்மளோட நோக்கம் என்ன? கெட்டத ஒழிக்கணும். அவ்வளவுதான். பேருக்காக யாரும் வரல மேம். பேரு குடுத்துனீங்கன்னா, கோடிக்கணக்குல குடுக்க போறீங்களா அவங்களுக்கு? மக்கள் குரலுக்கு? கோடிக்கணக்குல குடுக்க போறீங்களா? அவங்க எப்போதும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பேர் எடுக்கிறதுக்காக அவங்க என்னைக்குமே சொன்னதில்ல மேம். இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் செஞ்சோம்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்க பதிவ கொஞ்சம் கேளுங்க மேம். உங்களுக்கு தெரியும். அ என்னன்னா மேம், உங்ககிட்ட ஒரு வெறித்தனம் தான். வெறித்தனம் நீங்க அடுத்தவங்க சொல்றீங்க. கண்டிப்பா வெறித்தனமா நீங்க பேசியிருக்கீங்க மேம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அவங்க மட்டும் உங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பீங்க போல இருக்கு மேம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம், அது வெட்கங்கெட்ட வேகம் மேம் உங்ககிட்ட. அது சரியில்ல மேம். அது சரியில்ல. அந்த சுமியெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவள வச்சு பேசுறீங்க மேம். அவள்ட்ட இவங்களுக்கு என்ன மேம் வன்மம் இருக்க போது? உங்கள வந்து ஒருத்தன் சொல்றான் மேம். நீ ஒரு அப்பனுக்கு பொறக்கல, பல அப்பனுக்கு பொறந்த, பல தண்ணிக்கு பொறந்தன்னு சொன்னா, ஏன் மேம் உங்களுக்கு கோவம் வராதா மேம்? நான் கேட்கிறேன் கோவம் வராதா? நீங்க சொல்லுங்க மேம். உங்களுக்கு கோவம் வராதா? கோவம் வரணும் மேம். அதுதான் உத்தமி. கோவம் வரணும். அவளுக்கு தெரியுமா மேம்? இவங்க பல தண்ணிக்கு பொறந்தாங்க அவங்களுக்கு தெரியணுமா? தெரியுமா? நான் கேட்கிறேன். ஏன்னா, பல தண்ணிக்கு பொறந்தவ அவ பல மாரி பல வேசித்தனம் ஆடிட்டு இருக்கா அவ. விளங்குதா? அ அதனால நீங்க இந்த மாரிலாம் பேசாதீங்க. வன்மம் வச்சு அவங்கள பழி வாங்குறாங்க. அவள பழி வாங்கி தான் ஆவணும். அவளுக்கு சரியான பாடத்த புகுத்தி தான் ஆவணும். ஏன்னா, அவ பார்க்குற எல்லாத்தையும் அவள்ட்ட ஏதாவது ஒரு எதிர்க்கிறவங்கன்னா, பல தண்ணிக்கு பொறந்தேன், பல தண்ணிக்கு பொறந்தேன். மேம், இந்த ஒரு வார்த்தையே போதும் உங்கள வந்து தல குனிய வைக்கிறதுக்கு மேம். இந்த நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை, நீங்க காலம் முழுக்க தல குனிஞ்சு நிக்கணும் மேம். காலம் முழுக்க தல குனிஞ்சு நிக்கணும்.
அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துட்டீங்க மேம். பதிவு போடுறேன்னு விஷமத்தனமா விஷச்செடிய நட்டு வைக்கிறீங்க மேம். ச அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க போயிட்டீங்க. அப்ப நானும் அந்த சேனல்ல இருந்தேன் மேம். அவங்க கூப்பிட்டாங்க. உங்கள கூப்பிட்டது வந்துட்டு, அப்பவே இந்த பேசி இத முடிச்சிருவோம்ன்னு சொல்லி தான் கூப்பிட்டது. நீங்க இருந்தீங்களோ இல்லையோ அது கடவுளுக்கு தான் தெரியும். சரி இல்லையா மேம்? சரி மறுநாள் இது பேசி அத இது பண்ணிக்கலாம். அவங்க அப்பவே அத பேசி முடிக்கணும். கூட வந்தவங்களும் யாருமே தப்பா பேசல மேம். எல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு கால் அவங்க தூங்கிருப்பாங்க. இருந்தாலும் காத்திருப்போம். கொஞ்சம் முன்ன பின்ன கருத்து ஒரு 2 பேர் முன்ன பின்ன கருத்து சொல்லியிருக்கலாம். பார்த்துட்டு, படிச்சுட்டு, ஒருத்தவங்க படிக்காம, கேட்காம, ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி, நீங்க இந்த மாரி ஒரு முடிவுக்கு வரவே கூடாது மேம். நீங்க சொன்னீங்க காட் டாட்டர்ன்னு சொன்னீங்க. மேம் என்ன மேம் இந்த பிள்ளைலாம்? 27 வயசா இருக்கு. என்னமோ சொல்றீங்க. இந்த வயசுல ஒரு விச செடிய கூடயே வச்சிருக்கீங்க மேம். உண்மை அது இல்ல மேம். உண்மை அது இல்லவே இல்ல. என்ன மேம் இது? நீங்க ஒரு இது ஒரு புனித பயணம் மேம். ஒருத்தவங்கள அழிக்கிறதுக்கு, அவங்கள காயப்படுத்துறது நம்ம நோக்கம் இல்ல. அவங்க போற வழி தவறு. சரியா? மக்கள்ட்ட தேவையில்லாம அவங்களுக்கெல்லாம் சுகம் கண்டுட்டானுங்க. மக்கள் எவ்வளவு பேர் மேம் நல்ல நிலைமையில இருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. அ கனடால, அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, லண்டன்ல, அ யூரோப்ல வாழ்றவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? எல்லாருமே கஷ்டம் இயந்திரத்தனமா வேலை செய்றாங்க மேம். உங்க மாரி பெரிய பெரிய ஆளுங்க நல்லா இருப்பாங்க மேம். ஆனா முக்காவாசி பேர் எப்படி மேம் இருக்காங்க? அவங்க கிட்ட இருந்து காச புடுங்கி திண்ணி, ஏமாத்தி, அ முறையா போறவங்களுக்கு கிடைக்கிறது அது வேற. உண்மையா இல்லைங்களா? இவங்கலாம் என்னென்ன செய்றாங்க? ஒவ்வொரு ஒரு ஒரு பிரச்சனைய உருவாக்கி, ஒவ்வொருத்தன் காயப்படுத்தி, கதற அடிச்சுட்டு காச வாங்குறாங்க ஏமாத்தி. அத தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம போராடுறோம் மேம். அதுதான் மேம் நோக்கம். அத தவிர்த்து யார்ட்டயும் காச வாங்கணும், பேர வாங்கணும் அப்படிலாம் இல்ல மேம். நீங்க எடுத்து செய்றது ஓகே. நீங்க தலைவியா இருந்தா சொல்லுங்க மேம். நீங்களே எடுத்து செய்யுங்க மேம் இது. உங்க நீங்க உங்களுக்கு பின்னால நாங்க நிக்கிறோம் மேம். ஆனா உங்கனால முடியாது மேம். ஏன்னா நீங்க கிறுக்குத்தனமா செயல்படுறீங்க பேசுறீங்க. எப்படி மேம் முடியும்? நீங்க சொல்றீங்க மேம். கிறுக்குத்தனமான ஒரு செய்கையோட நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா, ஆரம்பமே நீங்க ஒரு கெட்டவளுக்கு மன ஆலோசகரா, செயல் ஆலோசகரா இருந்திருக்கீங்க. அவளோட விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு மாரியான விஷயம். சரியா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாரி வரும் புருஷன். அ ஆஸ்பத்திரிக்கு பேர் குடுக்குறதுக்கு ஒரு புருஷன், வாழ்றதுக்கு ஒரு புருஷன், அ கஷ்டப்பட்டு வேலை செய்றவனுங்கள மயக்கி, அவனுங்கிட்ட 10 பவுன் கேட்கிறது. இதுதான் நீங்க கொடுத்த ஆலோசனையா? நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட மன ஆலோசகர் நீங்க அப்ப நீங்க கனடியன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் நீங்க மன ஆலோசகருக்கு. உங்களுக்கு மன ஆலோசனைய நீங்க தேடிக்கோங்க மேம். விளங்குதா? நீங்க நீங்களே பாருங்க. இவ்வளவு மரியாதையா மரியாதை பதிவிலேயே உங்கள்ட்ட எவ்வளவு கேள்வி பேச வேண்டியிருக்கு. இன்னும் நெறைய இருக்கு மேம். அதோட நீங்களும் சொன்னீங்க. ஆ என்னோட பதிவு இன்னும் நிக்கல. இன்னும் அடுத்தடுத்து வரும்னு. அடுத்தடுத்து வரட்டும் மேம். ஏன் தெரியுமா மேம்? சில பேருங்க அன்புக்கு அடிபணிவாங்க. ஆ இப்ப மக்கள் குரல்லாம் எப்படின்னா, நீங்க அன்பா இருங்களேன், உங்களுக்கு காலுக்கு செருப்பா இருப்பாங்க மேம். ஏன்னா நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களோட செய்கை ஒருத்தவங்கள பார்த்தா நமக்கு தெரியும். யாரு எப்படி ஏதுன்னு. ஆ கெட்டதுக்கே அவங்க பயங்கரமா மூவ் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஆனா, நீங்கலாம் இத்தன வருஷம் இருந்தீங்க மேம். அதாவது நீங்க சொன்னீங்க. அவங்கலாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இவங்க யாருனாலயும் பாதிக்கப்படல மேம். இவங்க பாதிக்கப்படல. சரியா மேம்? இப்ப என்ன உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? பேரு தானே. பிரச்சனை இல்ல மேம். பேருக்காக யாரும் வரல மேம். கொண்ட கொள்கைக்காக தான் வந்திருக்கோம். அந்த கொள்கைய ஆம்பளையா இருந்து என்னாலயும் செய்ய முடியல மேம். சரியா? ஒரு பெண்ணா இருந்தவங்க செய்யும்போது, அவங்க மட்டும் செய்யல மேம். நீங்க எல்லாம் சேர்ந்து தான். ஆனா நீங்கலாம் வர்றது நீங்க உங்கள கணக்குல சேர்க்க முடியாது. சரியா மேம்? அவங்கள எப்படி எதிர்த்தாங்க, ஏது எடுத்தாங்க. ஒரு தொடைப்ப கட்டம் அந்த மக்கள் பார்வை சொல்றத வச்சு இவங்க சொன்னத, அதையே ஒரு இதா எடுத்து செய்றீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்திலயும் உங்கள மக்கள் படிச்சுருவாங்க. நீங்க யாரு? எப்படின்னு. ஒருத்தவன்ட்ட பழி சொல்றதுக்காக ஒருத்தவங்கள இந்த மாரிலாம் பழி வாங்கக்கூடாது மேம். இது நல்ல செயலே இல்ல. நல்ல சாப்பாடு தானே மேம் சாப்பிடுறீங்க. எதுக்கு மேம் இந்த மாரியான பிச்சைத்தனமான ஒரு கேவலமான ஒரு பேச்ச பேசுறீங்க? அ கேம் ஆடுறது உண்மையா நீங்க தான் மேம். இந்த குரோதத்த நீங்க தான் உருவாக்கி வச்சீங்க. விளங்குதா மேம்? பேசுறவங்க எல்லாத்தையும் காயப்படுத்தி வச்சிருக்கீங்க. அந்த சேனல் அவங்க நமக்கு கெட்டதையே கேட்டு, கேட்டு, கேட்டு அந்த சேனல கேட்கும்போது அவங்க விடுகதை போடுவாங்க. என்னமோ நல்ல நல்ல விஷயம் பேசுவாங்க. சிரிச்சு, சிரிச்சு பேசும்போது, அந்த கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கும் அந்த மனசு கொஞ்சம் இதா இருக்கும் மேம்.
மத்த இடத்துக்கு போங்க. ஐயோ! நம்ம எந்த வழியில வந்தோம், என் தாய்கிட்ட எந்த வழியில வந்தோமோ, அந்த வழிய வந்து கேவலமா சித்தரிச்சு, கேவலமா ஊனா வாய் வார்த்தை, வாய் செயலு, வாய்ப்பாடு, எ எந்த உடம்புல எந்த உறுப்பு இருக்கோ, அந்த உறுப்புக்கெல்லாம் ஒரு வேலைய வச்சு, அந்த உறுப்பெல்லாம் கேவலப்படுத்தி, சோறு சாப்பிடக்கூடிய நமக்கு சங்கடமா இருந்துச்சு மேம். இந்த இந்த நாதாரிங்க பேசுறத பேச்ச கேட்டா. சோறு சாப்பிடக்கூடிய வாயில எடுத்து வைக்கும்போது, நமக்கு அந்த சோறே இறங்க மாட்டேங்குது மேம். விளங்குதா மேம்? நாங்கலாம் ஆரம்ப காலத்திலேயே நல்ல ஒரு ஒழுக்கத்தோட வளர்ந்தவங்க மேம். அதனால தான் எங்களுக்கு வந்து நாங்க வீடியோ போட்டு காசு சம்பாரிக்கணும், இத சம்பாரிக்கணும், YouTubeல இருந்து சம்பாரிக்கணும்னு சொல்லி வரல மேம். வரவே இல்ல. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க கட்டுக்கோப்பா, ஒருத்தருக்கு உதவியா, அவங்களுக்கு ஏதாவது வேணுச்சுன்னா, நான் இறங்குவேன் மேம். அது உங்களுக்கும் மேம். ஏன்னா, எதிர்த்து நிக்கிறவங்க அவ்வளோ வேகமா இருக்கானுங்க. அரசியல் பலம், கேங்ஸ்டர் பலம், அ கூலிப்படை பலம், போலீஸ் பலம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா, அவங்க எல்லாத்தையும் கூட்டி குடுக்குற குரூப்பு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்கனால ரூ. 20,000 செருப்பு போட முடியும். நாங்க எங்கனாலலாம் அந்த மாரி முடியாது மேம். அப்ப அவங்கள எதுக்கணும் நம்ப. எதுக்கு எதுக்குறோம்? மக்கள வீணா ஏமாத்தி எடுத்துட்டீங்களா போதும். இன்னும் என்னத்த வச்சு இன்னும் ஒவ்வொரு நாளும் ஓட்டுறது? நீங்க சொல்லுங்க. கேவலமான கலாச்சாரம். இந்த நிம்மின்ற அவள வந்துட்டு பகிரங்கமா அவள வந்துட்டு எங்கன்னா அராப் மாரியான தண்டனை குடுக்கணும். அரபுல என்ன தண்டனை நடக்குதோ, அந்த தண்டனை அந்த நாய்க்கு குடுக்கணும். அவளுக்கு நீங்க மன ஆலோசகரா இருந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கலாம் மேம்? நீங்க சொல்லுங்க. கெட்டவங்க தான் மேம் என்னைக்கு துணை போவாங்க. நீங்க நல்லது செய்யல தெரியுமா? ஏன்னா நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா, அந்நேரம் அது மாறி இருக்கணும். இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு வேலை செய்றான். அவன் அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ அனுப்ப போறான்னு தெரியல. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ இதுலயோ வேலை செய்றான். அவன்கிட்ட வந்துட்டு கண்ட பாட்ட பாடி, 60 வயசு நெருங்க போது. அ என்ன மேம் சொல்றது? உங்களோட செயல்பாடுலாம் சரியில்ல மேம். நல்லா ஓடிட்டு இருந்த சேனல் வந்து போயிட்டு நாசமாக்குறது உங்களோட வேலை மேம். ஏன்னா உங்களோட பொறாம. ஏன்னா உங்க சேனலுக்கு ஆள் இல்ல. ஏன் மேம் அந்த பொறாம? நீங்களும் உண்மையா இருங்க. நல்லது செய்யுங்க. உங்களுக்கு ஆள் வரும். இல்லையா? உங்களுக்கு தான் தெரியுமே வியூஸ் எப்படி புடிக்கணும்னு. அந்த மாரி செய்யுங்க. அ நல்லா சமைப்பீங்க. சமைங்க. இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. ஏன் இங்க வந்துட்டு அ வரீங்க? ஏன் வரணும்? ம். ஒருத்தங்கள போயிட்டு கிண்டி விட்டுட்டு, அவங்கள தூங்க விடாம செய்றது என்ன மேம் அர்த்தம்? நீங்க சொல்லுங்க மேம். நீங்க வந்துட்டு ஒண்ணு அந்த சேனலுக்கு போனீங்கன்னா, சொல்ட்டீங்க. அவங்க கேட்கறாங்க. அதுக்கு நீங்க பதில் கொடுக்கணுமா இல்லையா? யார் சொன்னா அதையும் சொல்ல மாட்றீங்க. அது என்ன மேம் அவங்க யார்ட்ட பேசுனா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பேசணுமா? இல்ல உங்களுக்கு கேட்க என்ன ரைட்ஸ் இருக்குமா? நீங்க யார்ட்டயோ பேசுறீங்களே. யார்யார்ட்டயோ உங்க நம்பர குடுக்குறீங்களே, குடுத்து பேச சொல்றீங்களே. நீங்க தான் சொன்னீங்க. சரியா? யாராவது உங்கள கேள்வி கேட்டாங்களா? நீங்க ஏன் மேம் அடுத்தவங்கள கேள்வி கேட்கிறீங்க? நீங்க சொல்றீங்க யாரோ அவங்க பேசின பிறகு தான் உங்க இதுல கெட்ட வார்த்தை வந்து மேம், கெட்ட கெட்ட வார்த்தைய பேசினாங்கன்னு. கண்டிப்பா அப்படி பேசினவங்க அழிக்கப்பட வேண்டியவங்க. ஆனா நீங்க சொன்னீங்க தெரியுமா ஒரு வார்த்தை, இவங்க வந்து பேசி போன பிறகு தான் அந்த கெட்ட கெட்ட வார்த்தை வந்துச்சு. இதெல்லாம் நீங்க சொல்ற பொய் மேம். சரியா? இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு தண்டனை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும் மேம். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தவங்கள மனசாலயும், உடலாலயும் நம்ம காயப்படுத்தக் கூடாது மேம். சரியா மேம்? ஆனா அவங்க நம்மள கடிக்க வந்தா நம்ப திரும்ப அடிக்கலாம். இப்ப பார்வை, அவங்களோட ஆளு, இதெல்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டு எப்படி செய்றாங்க உங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கான இத நம்ம குடுத்தாகணும். ஆனா கூட இருந்தே குழி பறிச்சா எப்படி மேம்? இன்னும் எட்டப்ப பரம்பரை இன்னும் இருக்கா மேம்? இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஆம்பள, பொம்பள கணக்கு இல்ல மேம். எல்லா இடத்துலயும் இருக்கு மேம் இந்த இது. நான் நான் ஒண்ணு நெறைய பேருக்கு ஒரு பிம்பம் இருக்கு. என்னன்னா, அமெரிக்கால வளர்ந்தா அவன் பெரிய இது, கனடால வளர்ந்தா அவனுங்கலாம் இது, நம்பலாம் வந்து அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா நீங்கலாம் வந்துட்டு எங்க போனாலும் கீழ் மக்கள் தான் மேம் நீங்கலாம். ஏன்னா வந்துட்டு நீங்க பேசுற பேச்சு வந்துட்டு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிறாங்கன்னா, அவங்க பார்வை ஆளா இருக்கும். நீங்களும் பார்வை ஆளு தான். விளங்குதா? நீங்க வந்துட்டு அழகா இங்க வந்துட்டு ஸ்பாய் வேல பார்க்குறீங்க. அதுதான். ஸோ உங்கள வந்துட்டு இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களோட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க முறைய பொறுத்து தான் இருக்கு. சரியா மேம்? நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். என்னன்னா, நீங்க இந்த டெக்னிக், நடிப்பு இதெல்லாம் வந்துட்டு உங்களோட உங்களோட வே மேம். நீங்க மத்தவங்களுக்கு வந்து அத சொல்லாதீங்க.
என்ன மாதிரி டெக்னிக் அடிச்சா எங்க நம்ம பேர் ஏறும், நம்ம வியூஸ் ஏறும், நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வருவாங்க, இவங்களை அடிச்சு இப்படி ஏறலாம் சொல்றது தான் உங்க எண்ணம். ஸோ மேம் அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தவங்களை இது பண்ணி வீணா நீங்க அவமானப்படாதீங்க மேம். இப்போ கூட உங்களை மேடம் தான், ஏன்னா எனக்கு வந்துட்டு அவங்க மக்கள் குரல் அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு உங்க மேல ஒரு மதிப்பு வந்துச்சு. இன்னைக்கு நிறைய சேனல்ல உங்க பேரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேவலமா. நிறைய சேனல்னா ரொம்ப சேனல்ல 2 3 சேனல் நாங்க கேட்டேன். அப்பதான் பார்த்தேன், சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆனா நீங்க வந்துட்டு ஒண்ணுன்னா தொடங்கிக்கிட்டே போறீங்க, இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிக்கிட்டே போறீங்க. போங்க, நீங்க போங்க, உங்களை வந்து எச்சி துப்ப தான் போறாங்க உங்க மூஞ்சில, அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. சரியா? அதனால உங்க ரூட்டு தான் மாறுது மேம். நீங்க மத்தவங்க ரூட்டை பத்தி பேசாதீங்க. சரியா? யாரும் யாரோ சொன்னீங்க நீங்க. அவங்க சொன்னதை எடுத்து நீங்க பாருங்க. ஏன் ஏன் அவங்க வந்துட்டு அவங்க பேசுனது வந்து பிரைவேட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க நீங்க ஏன் பிரைவேட் பண்றீங்க? உங்க இதை நீங்க போடுங்க. நீங்க உண்மையானவங்க, எதுக்கு நீங்க வந்து பிரைவேட் பண்ணணும்? அப்ப எல்லாரும் பார்ப்பாங்கல்ல யாரு என்ன தப்புன்னு. அப்ப உங்க தப்பு உங்களுக்கு தெரியுது. சரியா? நீங்க ஏன் அடுத்தவங்களை பிரைவேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ இதெல்லாம் வந்து தப்பு தானே. எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஈஸியாக நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பேசி நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அவங்க மக்கள் பார்வைக்கு அடுத்த சீட்டில் அவங்க தான் வருவாங்கன்னு. அது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பொறுத்து. உண்மையிலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார் மேம். ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கொச்சப்படுத்திட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க. சரியா? கெட்டவங்களுக்கு வந்துட்டு 1000 பேர் கூடுவாங்க, 100 பேர் கூடுவாங்க. ஆனா நல்லவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு சிலரும் உயிரை கொடுக்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன் மேம். அதனால நீங்க வந்துட்டு ரொம்ப கவனமா இருங்க. பேசுறது வந்துட்டு ஒழுங்கா பேசுங்க. இல்லையா, உங்க புருஷன்ட்ட உங்க பிள்ளைங்கிட்ட இந்த நடந்த விஷயத்த போட்டு காட்டுங்க, யாரு மேல தப்பு ஏதுன்னு. அப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். ஆனா அவங்க உங்களை உட்கார வச்சு நிதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி உங்ககிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆஸ்திரேலியால லாயர் இருக்காங்க சொன்னீங்கல்ல, அதை பண்ணுங்க. த ஹேக் நீதிமன்றம் இருக்கு, அனைத்துலக நீதிமன்றம். அதுல நீங்க வந்து ஒரு கேஸை போடுங்க. நீங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியுது. அதோட வந்து பெரும் பணக்காரி நீங்க. உங்க இதுக்கு கொடுக்குறீங்க, 50,000 கனடியன் டாலர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நீங்க பெரிய ஆள் தான் மேம். அந்த அளவுக்கு நம்மலாம் வேர்த் இல்லை மேம். நான்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்தது இல்லை மேம். பணத்தையே பார்த்தது இல்லை மேம். நீங்க பெரிய பணக்காரி தான் மேம், ஒத்துக்கிறேன் மேம். சரிங்களா? அதனால பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும், பணத்தால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அந்த பணம், அதை எதிர்த்து தான் நம்ம வந்திருக்கோம். சரியா மேம்? என் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். கேவலமா இருக்கு மேம் உங்களோட அந்த செய்கை, உங்களோட அந்த பதிவு எல்லாமே கேவலமா இருக்கு. நீங்க பாருங்க மேம் எப்படின்னு. அதோட வந்துட்டு நீங்க சில பேர் திசை திருப்புறீங்க. இந்த பேரெல்லாம் இவங்களுக்கு தான் போகுதுங்க. அந்த பேரெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க மேம். சரியா? நம்மலாம் அவங்ககிட்ட சொல்றோம். சரியா?